ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து எல்லாருமே ஆடி 18 அன்னைக்கு வந்து காப்பரிசின்னு வச்சு கும்பிடுவாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து செய்கிறத பார்க்க போகிறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா பால் வாங்க போகிறோம். தியா சைக்கிளில் முன்னாடி வந்து நிற்கிறா. நானும் தர்ணேஷும் வந்து நடையில் போயிட்டுருக்கோம். ஏன்னா பைக்கில் அப்பப்போ பெட்ரோல்லாம் இருக்காது போடணும் அப்படின்றக்காக சைக்கிள்லேயே போவோம், சைக்கிள்லேயே வருவோம். தியா தர்ணேஷ் சைக்கிளில் போவாங்க, நான் வந்து நடந்தே தான் போவேன். ஓகே, போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காப்பரிசி எப்படி செய்வோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள்லாம் காப்பரிசி வச்சு சாமி கும்பிடுவீங்களா கும்பிட மாட்டிங்களான்றதை சொல்லுங்கள். நாளைக்கு ஆடி பெருக்கு அன்னைக்கு அதை வச்சு கும்பிட்றது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் வந்து அது மாதிரி கும்பிடுவாங்க. நீங்கள் கும்பிடுவீங்களா கும்பிட மாட்டிங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்து அதுக்கான எல்லா திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம போய் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய சைக்கிள். தியா வந்து 2ஆவதாக படிக்கிறா. எவ்வளோ பெரிய சைக்கிள் வந்து உட்காந்து ஓட்டுறான்னு பாருங்கள். நீங்களாம் 2ஆவது படிக்கல இந்த மாதிரி சைக்கிள் உட்காந்து ஓட்டுவீங்களான்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அழகாக பிரேக் பிடிச்சி நிறுத்திட்டா. திருப்பிட்டு வா, திருப்பிட்டு நட, மறுபடியும் ஓட்டு பார்ப்போம். அவங்க என்னோட சைக்கிள் எனக்கு கம்பெனியமாக கொடுத்தாலே கொடுங்கிறங்க, எப்படி அழகாக உட்காந்து ஓட்டுறான்னு. தியா வந்து சைக்கிள் ஓட்டிடுறா. இந்த மாதிரி நீங்கள் சைக்கிள் வந்து எத்தனாவது படிக்கையில் சைக்கிள் ஓட்டி பழகுனீங்கன்னு சொல்லுங்கள். தரணீஸ்லாம் கிட்டத்தட்ட வந்து 5ஆவதுல தான் இந்த பெரிய சைக்கிள் மூணாவது கிட்ட தான் உங்கள் சைக்கிள் இந்த சைக்கிள் வாங்கிட்டே வந்துச்சு. தர்ணீஸ்லாம் 3ஆவது படிக்கையில் தான் வந்து இந்த சைக்கிளே ஓட்டு கற்றுக்கிட்டான். ஆனால் தியா வந்து 2ஆவது படிக்கையிலேயே அவளோட சைக்கிளே 1ஆவது படிக்கையிலே கற்றுக்கிட்டா. 2ஆவது படிக்கையில் இந்த பெரிய சைக்கிள் கற்றுக்கிட்டா. எனக்கு அந்த பெரிய சைக்கிள் இருந்துச்சுன்னா நான் நீங்களாம் எத்தனாவது படிக்கையில் சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் எனக்கு விவரம் இருந்தது ஒரு 5ஆவது படிக்கையில் தான் கற்றுக்கிட்டேன். ஆமாம். இந்த வாளியில் வந்து காலையில் பால் வாங்கிருக்கு. இந்த டப்பாவில் வந்து இப்போ பால் வாங்கிருக்கு. இப்போ வாங்கி கொண்டே காப்பி வைக்க இந்த அந்த வாளி கொண்டே அங்கே வச்சு. அண்ணா பால் 1 லிட்டர் கொடுங்கண்ணா. டப்பா தரடா. சைக்கிள் ஓட்டுறக்கா அவங்க அண்ணன்ட்ட அவ்வளோ அடம் முடிச்சு போ, நான் தான் ஓட்டுவேன்னு. ஆமாம். விடு அவளே ஓட்டுற. நீ அண்ணதானே கொடுக்க போயிடல, நானும் அவளுக்கு போயிடல, நீ தானே ஓட்டுனேன். ஆமாம், தயிர் சாதம் கொடுக்க போனோம். ரோட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி வந்து வேலியில் வந்து பூ இதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் பறிச்சா திட்டவும் மாட்டாங்க. பறிச்சுக்கு எவ்வளோ வேணான்னு தான் சொல்லுவாங்க. இந்த தர்ணீஸு பசும்பால் இந்த மாதிரி கடையில் வந்து அவங்க வீட்டிலேருந்து கொண்டாந்து பால் பீச்சி வந்து இந்த மாதிரி கடையில் வைப்பாங்க. நம்ம போய் வந்து வாங்கிக்கலாம். நான் சொன்னேன்ல நிறைய செம்பருத்தி பூ இந்தா இது பால் வச்சுக்கோ. இந்த மாதிரி வந்து மாடு வச்சுருக்கவங்க வந்து பீச்சி வந்து பால் பீச்சி வந்து மளிகை கடையில் கொடுத்துருவாங்க. நமக்கு வேணுங்கிறவங்க வந்து காசு கொடுத்துட்டு போய் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த செம்பருத்தி பூ சும்மாவே சாப்பிட்லாம். நீங்களாம் செம்பருத்தி பூ டீயெல்லாம் வச்சு குடிப்பீங்க, குடிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் குடிக்க மாட்டேன், ஆனால் சும்மாவே இந்த மாதிரி ஏண்டா இந்த மாதிரி சும்மாவே மென்று சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும், இனிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களாம் சாப்பிட்ருவீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா இந்த மாதிரி செம்பருத்தி பூ? நிறைய பேர் ரோஜா பூ சாப்பிட்ருப்பாங்க. இந்த மாதிரி செம்பருத்தி பூ சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியலை, ஆனால் நான் சாப்பிடுவேன். தண்ணி சாப்பிடுவேன். நல்லா நைஸாக எப்படி இருக்குன்னா வலுன்னு இருக்கும். ஆளு வேறு ஜல்லு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். இதா சாப்பிடுவியா? கிளிப்பை சாப்பிடலாம். தர்ணீஸ்க்காக ஒரு 5 இதழ் இருக்கும். இதில் நான் வந்து 4 இதழ் சாப்பிட்டுட்டேன். ஒரே ஒரு இதழை தர்ணீஸ் கொடுக்கணும். இந்த இப்போ இதை தர்ணீஸு மென்று முழுங்கணும். கட்டு செக் பண்ணுவேன் வாயை. இங்கே நாக்கு கடியில் இப்போ வீடியோக்காக டபக்கணும் பண்ணிட்டா. பிடிச்சி கடை கொஞ்ச நேரம் போடுறா. கையில் ஒழுகுமா ஒழுக விளாட்ல, அவன் சும்மா சொல்கிறான். தியா அங்கே போயிட்டா பாருங்க, இங்கேயே வாட்டில் நிற்கிறான். சரி வாங்க வீட்டுக்கு போய்ட்டு பார்ப்போம். பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ தேங்காய் நம்ம வீட்டு மரத்துலேருந்து பறித்த தேங்காய் வந்து நெத்து தேங்காய் இந்த மரத்துலேருந்து விழுந்துச்சு. இப்போ உரிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ உரிச்சு தேங்காயை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம், அப்புறமா எல்லா ஜாமாவும் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா இந்த மாதிரி தேங்காய் பூவை வந்து திருவி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பல்லாக கூட எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பூவாக எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலக்கு வந்து நான் வந்து பச்சரிசி எடுத்து இந்த மாதிரி 1 பாதியாக குருணைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி 1 பாதியாக அரைச்சிருக்கேன். 1 ஸ்பூன் நெய், கொஞ்சோண்டு ஏலக்காய், பாசிப்பருப்பு, எள்ளு, பொட்டுக்கடலை, முழு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். நீங்கள் பாதியாக கூட எடுத்துக்கலாம். அப்புறம் 3 வெள்ளைக்கட்டி, இதுதான் தேவைப்படும். ஓகே, எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் பூவை வந்து நல்லா வறுத்து எடுத்துருவோம். நல்லா தேங்காய் வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு.
வந்து ஒரு தட்டில் வந்து மாற்றிடுவோம். மாற்றிட்டு அதே மாதிரி இந்த எள்ளு பொட்டுக்கல்ல இந்த பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இப்போ போட்டு நம்ம வறுத்து எடுத்துருவோம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்துருவோம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்க போகிறோம். நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வறுத்து எடுத்துரும். இங்கே பாருங்க தியா தனிஷ் கழிச்சு சரியாக போயிடுச்சா? கொஞ்சம் வலிக்குது, கொஞ்சம் லைட்டாக தான் வலிக்குது. காலையில் சரியாயிரும். சரி வறுத்து விடு, இதாகிடும். தியா நீ கையெடு. வறுத்த தேங்காய், பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு, எள்ளு இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த 3 கட்டி வெள்ளை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இப்போ போட்டுருவோம். 3 கட்டி வெள்ளையத்தையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்ப்போம். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துப்போம். இப்போ நல்லா பாகாக காய்ச்சிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பாகம்லாம் எதுவுமே தேவையில்லை. அந்த கட்டி வந்து கரையிற அளவுக்கு இது பண்ணணும். இங்கே பாருங்க, நான் எவ்வளோ கட்டி இது மட்டும்தான் இருக்குது. இதுவும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்க்க வேண்டியதான். தனுஷ் தியா வெள்ளைக்கடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தியா வந்து தின்னுட்டு கை கழுவிட்டா. தனுஷ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கே எலி கொறிக்கிற மாதிரி கொறிக்கிறான். சரி ஓகே, நம்ம வந்து இதை நல்லா கரைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. கரைஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஊற்றி அப்படியே கிண்டி இழக்க வேண்டியதான். சூப்பரான காப்பரிசி ரெடி ஆகிடும். பார்ப்போம். என்ன செய்ற? நாளைக்கு சாமி கும்பிட்றக்கு காப்பரிசின்னு ஒன்று செய்வாங்க. அது தின்னுருக்கியா? கொழுக்கட்டைக்குள்ள இருக்கும். கொழுக்கட்டைக்குள்ள அது பூரணம். இவ சொல்கிறது பூரணம் இல்லது. இது ஒரு கொழுக்கட்டைங்கிற நானும். கொழுக்கட்டை இல்லை, இது ஒரு காப்பரிசி. ப்ரௌன் கலரில் இருக்கும், வறுத்து இருக்கும். அதானா? இப்போ நீ வறுத்ததை வச்சு ப்ரௌன் கலரில் வறுத்துருக்குங்கிற. இந்தா இனிமேல் நீ தான் கேமரா எடுக்கணும். நான் எல்லாத்தையும் கொட்டி நானே வதக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த அரிசியை கொட்டிடுவோம். 2வது வந்து ஏலக்காய் தூள், 3வது இந்த வறுத்தது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. துணி கொடுப்பேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விடுவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, நாங்கள் ஆற வச்சுட்டு காட்டுறோம். கொழுக்கட்டைக்குள்ள இருக்கட்டும். இது கொழுக்கட்டைக்குள்ளே இருக்கிறது பூரணம். இது அது வேற, இது வேற. சரி, பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காப்பரிசி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் ஆடி 18 அன்னைக்கு இதெல்லாம் வச்சு கும்பிட மாட்டீங்களா, கும்பிடுவீங்களா, இதெல்லாம் வழக்கமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.